சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு வராரு, பெரிய 4 பெரிய பெரிய படம் 600 கோடி 700 கோடி பட்ஜெட் ஆகுது. யார் இவர் யாருன்னு சினிமாக்காரங்களுக்கே அவ்வளவு சர்ப்ரைஸா இருந்தது. விசாரிக்க இவ்வளவு வெளிப்படையா இத அததான் நானும் சொல்றேன். ரெட் ஜெயண்ட்டை மூடிட்டு இதை ஆரம்பிச்சுங்கன்றாங்க. சரி, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னாங்க, நான் மறுபடியும் சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு இன்னைக்கும் மணி ட்ரையலை ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல். எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல். அந்த ஃபுட் பிரிண்ட் வந்ததுன்னா, ஒன்ஸ் வந்ததுன்னா என்னைக்கு இருந்தாலும் அது இருக்கும். சிங்கிள் ஆதார்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டான். எவ்ரி திங் இஸ் நவ் இன்டர்லிங்க் கனெக்டட். அப்போ 600 கோடிக்கு திடீர்னு ஒருத்தருக்கு எப்படிங்க திடீர்னு 3 வருஷத்துல 600 கோடி வரும்? அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து திடீர்னு 4 படத்தோட தயாரிப்பாளர், ஒரு படத்தோட இயக்குனருங்கிறது இண்டஸ்ட்ரியே எல்லாரும் திரும்பி எப்படிங்க? அதுக்கு ஏதோ கதை அழகிறானுங்க, வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், ப்ராஃபிட் ஷேர், கடன் வாங்கி எடுக்கிறாரு. அவனுக்காகவும் கடன் கொடுப்பான். 600 கோடிக்கா? இல்லை, அவர் மாமனார் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, அதனால. அது ஏன் 21 முன்னால மாமனார் பெரிய ஆள் இல்லையா அவரு? இப்போ எப்படி வருது? இல்லை, இதெல்லாம் கரெக்டு. இப்போ அவங்கள ஆதரிக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்க, ஏன் ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதா? யார் வேணா இந்த நாட்டில் படம் எடுக்கலாம், யார் வேணா எடுக்கலாம். திடீர்னு ஒருத்தனுக்கு 600 கோடி படம் எப்படி வரும்?